அப்ப தெருக்குத்துனா முதல்ல என்ன அப்படிங்கிறது தெரியணும். தெருக்குத்துனாவே ஒரு தெருவுல இருந்து, அதாவது ஒரு ரோட்ல இருந்து பஸ் லாரி ஒரு 10 பேர் ஆள் நடமாட்டம் வந்து போயிட்டு இருக்கணும். அதுக்கு பேரு தான் தெருக்குத்து. புரியுதுங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, இப்படி ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பிளாட் இருக்குது. என்னங்க ஐயா எந்த பேனாவுமே எழுத மாட்டேங்குது. இப்படி ஒரு தெருக்கு, இப்படி ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா இது உண்மையாலுமே தெருக்குத்து அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வடக்கு பார்த்த ஒரு பிளாட் இது மேல, இதுக்கு வடக்கு பார்த்ததுக்கு வந்து வாயு மூலையோட தெருக்குத்து வந்து தவறான தெருக்குத்து. இந்த தெருக்குத்து இப்படி வச்சுக்கோங்க. அப்ப இந்த தெருக்குத்து நல்ல தெருக்குத்தா இல்லையானே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடம் ஒரு மெயின் தடமா இருக்கணும். மெயின் தடமா இருக்கணும்னா எப்படி? வெளியே ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்து நேரம் அங்கிருந்து வரணும். ஒரு பஸ் வரணும், வண்டி வாகனம் போகணும், ஒருத்தன் ஊருக்கு போறதுக்கு அந்த ஊருக்கு போகணும், அங்கிருந்து இந்த ஊருக்கு வரணும். இப்படி எல்லாம் வந்து ஒரு தெரு வந்து இப்படி குத்துனா மட்டும்தான் இது நீச தெருக்குத்தே தவிர, நீங்க அதுக்குன்ட்டு ஒவ்வொரு இடத்துல பாருங்க இப்படி பிளாட் போட்டிருப்பாங்க. அங்கங்க நீங்க ஒரு பிளாட் ஒவ்வொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிளாட் போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் பிளாட் போட்டிருப்பாங்க. இந்த பிளாட்லயே பாத்தீங்கன்னா அந்த பிளாட்டுக்குள்ளேயே பிளாட்டுக்குள்ள போட்டு தடம் போட்டு போட்டு வச்சிருப்பாங்க.